திருவண்ணாமலையின் கிரிவலம் என்பது சாதாரண நடைபயணம் அல்ல. அது உடலை மட்டும் நகர்த்தும் பயணம் இல்லை, மனதை சுத்தப்படுத்தும் ஒரு ஆன்மீக பாதை. பலர் கிரிவலம் சென்றுவிட்டு நடந்து வந்தோம், ஆனால் மனதில் மாற்றமே இல்லை, பலன் தெரியவில்லை, எத்தனை முறை சென்றாலும் ஏதோ குறைவாக இருக்கிறது என்று எண்ணுவார்கள். காரணம் கிரிவலம் செய்ததில் அல்ல, கிரிவலம் செய்யும் முறையில்தான் இருக்கும். கிரிவலத்தில் பலர் செய்யும் மிகப்பெரிய தவறு அதை வெறும் கடமையாக நினைப்பதுதான். இந்த மாதமும் போகணும், அனைவரும் போறாங்க, நாமும் போகலாம், ஒரு சுற்று முடிச்சா போதும் என்ற எண்ணத்துடன் சென்றால் அது உடல் சுற்றி வருவது மட்டுமே ஆகிவிடும். ஆனால் கிரிவலம் என்பது மனதோடு செய்யும் வழிபாடு. கால்கள் நடப்பதற்கு முன் மனம் இறைவனை நோக்கி நடக்க வேண்டும். உள்ளத்தில் பக்தி இல்லாமல் நடந்தால் பாதை முடியும், ஆனாலும் பயன் முழுமையடையாது. இன்னொரு தவறு அவசரம். சிலர் வேகமாக ஓடுவது போல கிரிவலம் முடித்துவிட முயற்சிப்பார்கள். எவ்வளவு சீக்கிரம் முடிக்கலாம் என்ற எண்ணத்தில் நடந்தால் அந்த பாதையின் சக்தியை உணர நேரமில்லை. கிரிவலம் என்பது போட்டி இல்லை, அது அமைதியான சரணாகதி. மெதுவாக நினைவோடு இறைநாமம் சொல்லிக்கொண்டு நடந்தால் ஒவ்வொரு அடியும் அர்ச்சனையாகிறது. சிலர் கிரிவலத்திற்கு சென்று முழு நேரமும் உலக பேச்சில் இருப்பார்கள். குடும்ப பிரச்சனை, வேலை சிக்கல், மற்றவர்களின் வாழ்க்கை, சண்டைகள், குறைகள், இப்படி மனதை சுமையால் நிரப்பிக்கொண்டு நடந்தால் பாதையின் ஆன்மீக அதிர்வை உணர முடியாது. கிரிவலம் என்பது மன சுமைகளை இறக்குவதற்கான நேரம். சுமைகளை தோளில் வைத்து சுற்றினால் எளிது வராது. அதனால் குறைந்தபட்சம் அந்த நேரத்தில் இறைநாமம், நல்ல சிந்தனை, நன்றி உணர்வு ஆகியவற்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றொரு பெரிய தவறு ஒப்பீடு. அவர் இவ்வளவு சுற்றுகிறார், அவள் நோன்பு இருக்கிறார், நான் இதை செய்யலையே என்று தன்னை மற்றவர்களோடு ஒப்பிடுவது. ஆன்மீக பாதையில் ஒப்பீடு தேவையில்லை. ஒவ்வொருவரின் பக்தியும் தனித்தன்மையுடையது. ஒருவர் ஒரு அடி நடந்தாலும் முழு மனதுடன் நடந்தால் அது உயர்ந்த வழிபாடு. ஒருவர் பலமுறை சுற்றினாலும் மனம் அலைந்தால் அதன் பலன் குறையலாம். சிலர் வெளிப்புறச் சடங்கில் மட்டும் கவனம் செலுத்துவார்கள். எத்தனை லிங்கம் தரிசனம், எத்தனை தீபம் ஏற்றினோம், எத்தனை முறை நின்றோம் என்று எண்ணிக்கை வைத்துக் கொள்வார்கள். எண்ணிக்கை முக்கியமல்ல, உணர்ச்சி முக்கியம். ஒரு நிமிடம் கண்மூடி இறைவனை நினைத்த உண்மை பக்தி பல மணி நேர கவனமில்லா வழிபாட்டை விட உயர்ந்ததாக இருக்கும். கிரிவலத்தில் மற்றொரு மறைமுக தவறு கோபம். கூட்டம் அதிகம் இருக்கும், யாராவது முந்தலாம், தள்ளலாம், சத்தம் செய்யலாம். உடனே கோபம் வந்தால் உள்ள அமைதி குலையும். கிரிவல பாதை பொறுமையை கற்றுக் கொடுக்கும் இடம். அங்கே கோபத்தை விட்டுவிட்டால் அதுவே ஒரு பலன். சிலர் ஆசை பட்டியலோடு மட்டும் செல்வார்கள். இதை கொடு, அதை கொடு, இந்த பிரச்சனை தீர்க்கணும் என்று கேட்பது தவறல்ல. ஆனால் நன்றி சொல்லாமல் கேட்பது முழுமை அல்ல. ஏற்கனவே கிடைத்த அருள் நினைவில் இல்லாமல் புதிய கோரிக்கைகள் மட்டும் வைத்தால் மனம் எப்போதும் குறைவாகவே இருக்கும். முதலில் நன்றி, பின்னர் வேண்டுதல், இதுவே ஆன்மீக நெறி. மற்றொரு தவறு உடல் நடக்கிறது, ஆனால் மனம் மொபைலில் இருக்கிறது. புகைப்படம், வீடியோ, சமூக வலைத்தளம், அழைப்புகள், இவை அனைத்திலும் மூழ்கி நடந்தால் பாதையின் அமைதி தொலைந்துவிடும். சில நினைவுகள் எடுக்கலாம், ஆனால் முழு பயணத்தையும் திரையில் கழித்தால் அந்த தருணத்தின் சக்தி கையில் விழாது. கிரிவலம் முடிந்ததும் சிலர் உடனே பழைய கோபம், பழைய பழக்கம், பழைய தவறுகளுக்கு திரும்பி விடுவார்கள். அப்போது கேள்வி வரும், பலன் ஏன் இல்லை? கிரிவலம் என்பது ஒரு நாள் நடை அல்ல. அதன் பிறகு வாழ்க்கையில் சிறிய மாற்றம் வர வேண்டும். சொல் மாற வேண்டும், பழக்கம் மாற வேண்டும், மனம் மென்மை அடைய வேண்டும். அப்போதுதான் கிரிவலத்தின் விதை வாழ்க்கையில் முளைக்கும். உண்மையில் கிரிவலத்தில் பலன் இல்லாததில்லை. தவறான அணுகுமுறையில் செய்தால் பலன் தெரியாமல் போகும். சூரியன் ஒளி தராததில்லை, கதவை மூடினால் வீட்டுக்குள் வராது. அதுபோல் அருள் குறைவதில்லை, மனம் திறக்கப்பட வேண்டுமே தவிர. ஆகவே கிரிவலத்திற்கு செல்லும் போது ஒரு எளிய நினைவு போதும். வேகம் வேண்டாம், அகம்பாவம் வேண்டாம், ஒப்பீடு வேண்டாம், கோபம் வேண்டாம், வெறும் கடமை உணர்வு வேண்டாம். அமைதி, பக்தி, நன்றி, பொறுமை, நல்ல எண்ணம், இவையுடன் நடந்தால் ஒவ்வொரு அடியும் பலனாக மாறும். திருவண்ணாமலை பாதையில் கால்கள் மட்டும் செல்ல வேண்டாம், மனமும் செல்ல வேண்டும். அப்போது பலன் தேடி வர வேண்டியதில்லை, பலனே உங்களை தேடி வரும்.